வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எஸ்எஸ்சி சைட்லேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சிலேருந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து டிகிரி படித்த எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்டுக்குலாம் வந்து எந்த அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. மென் கேண்டிடேட்டுக்குமே வந்து 100 ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. இதுக்கு சேலரின்னு பார்க்கும்போது நம்ம இன்ஹான்ஸ் சேலரியாக வந்து 45,000 65,000. இது வந்து அலோன்ஸை சேர்க்காம அலோன்ஸ்லாம் சேர்த்தோன்னா 65,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து வெறும் டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொன்ன மாதிரி வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 12,000க்கும் மேலே வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஏஜ் லிமிட் வேணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், வேறு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வேணும், அது கூடவே இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் இம்பார்ட்டனாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே A to Z இன்ஃபர்மேஷனாகவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் 2026 இந்த வருஷத்துக்கான சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கணும்னா, இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் எப்போ தொடங்குது, எப்போ முடியுது, அது கூடவே எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும். இதில் நமக்கு அப்ளிகேஷன் டேட்டுன்னு பார்த்தோன்னா 21/5/2026 தொடங்கி லாஸ்ட் டேட் வந்து 22/6/2026 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது கூடவே நீங்கள் வந்து லாஸ்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 23/6. இதில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது, முக்கால்வாசி வந்து தப்பு இல்லாமல் தான் எல்லாருமே அப்ளை பண்ணுவோம். மேபி ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா உங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தோன்னா 29/6/2026 இந்த டைமில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணும்போதே வந்து எந்த தவறும் இல்லாமல் அப்ளை பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 100 ருபீஸ் தான். ஆண்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸு, அதுவுமே 100 ருபீஸ் தான். ஆனால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா, இப்போ ஆண்களாக இருந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து தப்பாக பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கரெக்ஷனுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கரெக்ஷன் வராமல் அப்ளை பண்ணிக்கோங்க. பெண்களுக்கோ அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கோ யாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இதில் வந்து நமக்கு வந்து Tier 1 Tier 2ன்னு 2 லெவலில் எக்ஸாம் இருக்கும். மொதல் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தோன்னா Tier 1 எக்ஸாம் எப்போன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பரில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2026 ஆகஸ்ட் டு செப்டம்பர். Tier 2 எப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா டிசம்பருக்கு அப்புறம் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, அப்ளை பண்ணும்போது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது. நெக்ஸ்ட்டு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்படி இல்லைனா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தால் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட், இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து 35 வயசையும் தாண்டி சில கம்யூனிட்டிக்கு போகும். அது எதெல்லாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் இதே மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இது கூடவே வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும், 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் நான் அப்ளை பண்ணலாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலான்னு பார்த்தோன்னா யூஆர் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா, அதாவது எந்த கம்யூனிட்டிலையும் சேராமல் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2/8/1996 1/8/2008 இதுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா, இதுக்குள்ளே தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட டேட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான். நெக்ஸ்ட்டு ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா, ஓபிசினா யாரும் இல்லை, பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்க எல்லாருமே வந்து ஓபிசியில் தான் வருவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. அந்த ஓபிசியில் இருக்கிறவங்க 2/8/1993 1/8/2008 இதுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் இந்த டேட் ஆஃப் பர்த். இதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஏஜ் லிமிட்டில் இருந்தீங்க அல்லது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த 2 டேட் இருக்குல்ல, இந்த 2 டேட்டில் பிறந்திருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 டேட்டை தவிர்த்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இப்போது 2/8/2008 ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவுக்கு 2/8/1991 1/8/2008 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இதுவுமே வந்து ஏஜ் லிமிட் உங்களுக்கான 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் இந்த டேட் ஆஃப் பர்த் வரும். இதை தவிர்த்துட்டு வந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது. இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருப்பாங்களே யூஆர் அவங்களுக்கும், ஓபிசி அண்ட் வந்து இடபிள்யூஎஸ் இதில் இருக்க மேல் கேட்டகரிக்குமே வந்து 100 ருபீஸ் எக்ஸாம் ஃபீஸும், அது கூடவே வந்து விமனில் இருக்க ஆல் கேட்டகரியில் இருக்க விமனுக்கும், தென் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து எந்த எக்ஸாம் ஃபீஸுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 100 ருபீஸ் தான் எக்ஸாம் ஃபீஸு. ஸோ வந்து யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி வந்து ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே அப்ளை பண்ணுங்கள்.
அது கூடவே வந்து விமன் கேண்டிடேட்டுக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்றதுனால ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி எழுதி பார்க்கலாம் இந்த எக்ஸாமுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு இந்த எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மற்றபடி இருக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே சேம் சிலபஸ் தான். எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து வர எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎலே கிராக் பண்ணலாம். இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிஜிஎலுக்கு அடுத்து வர எல்லா எக்ஸாம்ஸுமே கிராக் பண்ணுறதுக்கு இந்த சிலபஸே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கான எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து செக்ஷனல் டைம், சிஜிஎலுக்கு வந்து செக்ஷனல் டைம் கிடையாது. பட் வந்து இந்த வருஷம் செக்ஷனல் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா, இன்டெலிஜென்ஸ்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு, இங்கிலீஷில் வந்து காம்ப்ரிஹென்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி செக்ஷனல் டைம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தோன்னா 25 கொஷின் 50 மார்க்குக்கு, இது வந்து 15 நிமிஷம் நடக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஷின் 50 மார்க், இதுவுமே 15 நிமிஷம் தனியாக நடக்கும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூடுக்கும் 25 கொஷின் 50 மார்க், இது தனியாக 15 நிமிஷம். இங்கிலீஷ்க்குமே 25 கொஷின் 50 மார்க், இதுவுமே தனியாக 15 நிமிஷம். இந்த இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு நமக்கு இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸுமே நமக்கு அவ்வளோ டைம் வந்து தேவையும் படாது. ஆனால் மேக்ஸை பொறுத்தளவுக்கு குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்கலாம். அந்த ஆப்டிடியூடில் 25 கொஷின் 15 நிமிஷத்தில் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்களுமே வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதுதான் வந்து டயர் 1க்கான சிலபஸ். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டயர் 2 இருக்கும். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி சிஜிஎலை பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்ப சுப்பீரியரான போஸ்டிங் எல்லாமே வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல தான் இருக்கும். நம்ம இந்தியாவிலன்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சிக்கு அடுத்த லெவலில் இருக்க எல்லா போஸ்டிங்குமே வந்து முக்கால்வாசி சிஜிஎல்ல தான் கவர் பண்ணுவாங்க. இது வந்து எந்தெந்த வேகன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க 2 போஸ்ட்டை தவிர்த்துட்டு மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும் டயர் 2ல எக்ஸாம் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த 2 போஸ்டிங்க்கும் இது அந்த 2 போஸ்டிங்கு ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், அந்த 2 போஸ்டிங் எழுதுறவங்களுக்கு மட்டும் டயர் 2ல பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லா போஸ்டிங்க்குமே வந்து பேப்பர் 1 மட்டும் எழுதினா போதும். அது கூடவே வந்து பேச்சுலர் டிகிரி மட்டுமே போதும். இப்போ வந்து டயர் 2 எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும். இப்போ டயர் 2ல எப்படி எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தோன்னா பேப்பர் 1ன்றது நடக்கும். பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு நமக்கு டோட்டலாக வந்து 2 மணி நேரம் 15 நிமிஷம் நடக்கும். இந்த 2 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு நடுவில் நமக்கு எந்த பிரேக்குமே கிடையாது. ஆனால் இந்த 2 மணி நேரத்தை மொதல் 1 மணி நேரம் வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் நடக்கும். அந்த 1 மணி நேரத்துலையுமே வந்து செக்ஷனல் டைமிங் தான். மேக்ஸுக்கு 30 நிமிஷம், ரீசனிங்க்கு 30 நிமிஷம் நடக்கும். அதே இது இப்போ அவங்களால எழுத முடியல, ஸ்க்ரைபு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் கொடுப்போன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரைப் வச்சு எழுதுறவங்களுக்கு மேக்ஸ்க்கு 40 நிமிஷம், ரீசனிங் அண்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு 40 நிமிஷம்னு கொடுப்பாங்க. 1 hour 20 minutes அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இது இந்த மேக்ஸும் ரீசனிங்க்கு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் இங்கிலீஷ் அண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் நடக்கும். இதில் இங்கிலீஷில் 45 கொஷினும் ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷினும் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு நமக்கு டைமு 40 நிமிஷம், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 20 நிமிஷம், டோட்டலாக வந்து 1 hour இந்த எக்ஸாம் நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பிரேக்கே விடாமல் நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டில் நமக்கு டோட்டலாக 20 கொஷின், அதுக்குமே 15 நிமிஷம் தருவாங்க. டோட்டலாக இந்த செக்ஷன் நமக்கு பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு இன்னொரு 1 மணி நேரம் டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக ஒரு 15 நிமிஷம் டெஸ்ட்டு, டோட்டலாக 2.25 மணி நேரம் டெஸ்ட் வந்து பிரேக்கே இல்லாமல் நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் விட்டு லாஸ்ட்டாக ஒரு 15 minutes டெஸ்ட் நடக்கும். இது என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட டேட்டா என்ட்ரி ஸ்பீடு டெஸ்ட்டு தான் இருக்கும். இது வந்து நமக்கு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் தான். இதோட மார்க்கு நமக்கு கட் ஆஃபில் எதுலேயுமே வராது. அது கூடவே இதில் வந்து நம்ம குவாலிஃபை ஆனால் மட்டுமே போதும். ஃபஸ்ட்டில் நமக்கு 2.25 மணி நேரம் எக்ஸாம் நடந்ததில் அந்த 2.25 மணி நேரம் எக்ஸாமில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கோமோ அதுதான் வந்து நமக்கு கட் ஆஃபில் வரும். இது வெறும் குவாலிஃபை நேச்சர் தான். இப்போ நான் சொன்ன இந்த 2.25 மணி நேரம் எக்ஸாம் பேப்பர் 1 வந்து எல்லா போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து காமனாக பேப்பர் 1 வந்து நடக்கும். அது கூடவே நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 2 போஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும் தனியாக வந்து எக்ஸாம் நடக்கும். அது வந்து பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 இது ரெண்டுமே வந்து அந்த 2 போஸ்டிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் எழுதினா போதும். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, தென் வந்து எக்ஸாம் ஃபீஸ் எப்படி இருக்கும், எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், டயர் 1 எப்படி இருக்கும், டயர் 2 எப்படி இருக்கும், அது கூடவே யாரெல்லாம் டயர் 2ல் வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்ற எல்லா பேசிக்கான டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நான் இவ்வளோ நேரம் சொன்னதை வந்து தெளிவாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணி இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அது கூடவே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா சிலபஸ் எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் ஒன்று தான். ஸோ வந்து ஆல்ரெடி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் தேவை கிடையாது. இப்போ தான் புதுசாக நீங்கள் எஸ்எஸ்சிக்குள்ளே உள்ள வரீங்கன்னா நீங்கள் மட்டும் சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது கூடவே டயர் 2 இந்த டயர் 1க்கு என்ன சிலபஸோ அதே தான் வந்து டயர் 2க்குமே இருக்கும். ஆனால் வந்து எக்ஸாமோட லெவல் மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் டயர் 1 வந்து டயர் 2 இது ரெண்டுத்தையும் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹவு டு அப்ளை எப்படி நம்ம அதோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து எஸ்எஸ்சிக்கு ஒரு ஆப் இருக்குது, மை எஸ்எஸ்சி அப்படின்ற ஆப்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட்லேயுமே போயிட்டு நம்ம எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. மால் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷத்துக்கு நம்ம எக்ஸாம் எழுத முடியாமல் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. மால் ப்ராக்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, எந்த மாதிரியான தவறான முறைகேட்லையும் எக்ஸாம் எழுதும் போது இந்த தவறான முறைகேட்லையும் ஈடுபடக்கூடாது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026க்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி A to Z இன்ஃபர்மேஷனுமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படி இல்லைனா நான் ஏதாவது பாயிண்ட் சொல்லாமல் இருந்தேன் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வேஸ்க்காக இருக்கட்டும், எதுக்காச்சும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். கூடவே வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட் நியூஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.